அடியே பிரம்மன் முதலாய தேவரை பெற்ற அம்மே, அடியேன் இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளேன். இப்பாடலில் அபிராமி அன்னையை பல உருவங்களால் விളിக்கின்றார். இளைய கொடி போன்றவளே, இளவஞ்சி கொம்பு போன்றவளே என்றெல்லாம் வர்ணிக்கிறார். பருவக் கொடிப்பால் உடல் வளம் கொண்டு கண், மூக்கு, பற்கள், கைகள் போன்றவை தாமரை, குமிழ், முல்லை, காந்தல் போன்ற மலர்களின் செவ்வியை பெற்று உருவச் சிறப்புடன் நிற்கும் பெண்ணிற்கு பூத்து அடர்ந்த தழைகளுடன் விளங்கும் பூங்கொடியை ஓமையாக கூறுகின்ற மரபு பற்றி இளவஞ்சி கொடியே என்றார். எனக்கு வம்பே படுத்தபடியே என்ற வெளிப்பொருள் இப்பாட்டில் சிந்திக்கத்தக்கது. வம்பே பழுத்த என்பது முதிர்ந்து பழுக்கும் காலத்தில் பழுக்காமல் பழுத்த பழ வடிவமாகும். பழம் விரும்பி உண்பார் கனி தேடி அழுத்த பிறகு செங்காயையும் பழமாக்கி உண்பது போல உன்னை அடைதற்கு பக்குவப்படாத யான் பக்குவப்பட்டார் போன்று விரைந்து நிற்கின்றேன் என்ற கருத்து ஆசிரியர் தன்னை சுட்டிய எனக்கு என்பதில் தொக்கி நிற்கின்றது. கண்ணுக்கு அழகாக தோன்றும் மலரின் திரண்ட உள்ளார்ந்த சத்தே மணமாக வெளியில் வீசுவது போல பார்வைக்கு பலவாகவும் அழகாகவும் அமைந்துள்ள வேத மலர்களின் திரண்ட சத்தாக உள்ளாள் அபிராமி என்பதனை மலையின் பரிமளமே என்று வளித்தார். இமயம் என்பதற்கு ஏற்ப இமயப்பிடியே என்றார். இமயம் மலை, மலையில் பிறந்து வளர்ந்து வாழ்வன யானைகள் ஆதலின் மலை என்பதற்கு ஏற்ப அபிராமியை பிடியே என்றார். பிடி என்றால் பெண் யானை. வளர்ச்சிமய இமயப் பொறுப்பில் விளையாடும் இளமன் பிடியே என்பது குமரகுருபரர் வாக்கு. முந்திய வெளிகளால் பெண்மையின் இளமையையும் கவர்ச்சியையும் விளக்கினார். கொடியே, இளவஞ்சி கொம்பே என்றெல்லாம் வர்ணிப்பதன் மூலம் பின்னர் அம்மே என்று அழைக்கின்றார். பிரம்மன் முதலாய தேவரை பெற்ற அம்மே என்று அழைக்கின்றார். அதனால் முன்னர் இளமை கூறப்பட்டது. அது பின்னர் தன்னை ஆட்கொள்ளும் முதுமை அம்மைக்கு இருக்கிறது என்பதை அம்மே என்கின்ற சொல்லின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றார். அருளும் ஒருங்குடையவள் என்பது இதனாலே பெறப்படுகிறது. இளமை, கவர்ச்சி முதலானவை இளவஞ்சி கொம்பு என்கின்ற வர்ணனையின் மூலமாகவும், தாய்மை ஒருங்கு உடையவள் என்பது அம்மே என்ற வழியின் மூலமாகவும் நமக்கு விளங்குமாறு செய்கின்றாள். இளமையின் புலப்படுத்தும் வெளிக்குள்ளே குறையையும் கொடியே, கொம்பே, பிடியே என்பதனால் அம்மை என்ற வெளிக்குள்ள குறையையும் விலக்கிவிட்டார். இளமை குறை தன்னை பெரிதும் மதித்தல், பிறரை மதியாமை போன்றன. தாய்மைக்குள்ள குறை முதுமையும் தளர்ச்சியும் உலகிலே காணப்பெறும் பெண்மையின் இவ்விரு குறைகளும் நீங்கியவள் அன்னை அபிராமி என்பது கருத்து. முந்தைய பாட்டில் அபிராமி அன்னையை பலவாறு விളിத்து தன் உள்ளத்தை பலப்படுத்தி இறுதியில் பிறவாமை வேண்டும் என்று தன் வேண்டுகோளை கூறி முடித்தார். இப்போது அம்மையின் ஆற்றல் பிற வகைகளால் புலப்பட விളിத்து தமது உறுதிப்பாட்டை கூறுகின்றார். கொள்ளேன் மனத்தில் நின் கோலம் அல்லாத அன்பர் கூட்டம், தன்னை விள்ளேன் பரசமயம் விரும்பேன், வியன் மூவுலகுக்கும் உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கல்லே கலிக்கும் கலியே அழிய என் கண்மணியே. முதலில் அபிராமி எல்லையை முதிர்ந்த கல்லாக உருவகிக்கின்றார். கல்லுக்கோ கனிக்கோ பிறவற்றுக்கோ முதிர்ச்சி என்பது காலம் தந்த பரிசு. கேட்கடு பண்ண நாட்படு தேரல் என்றதும் இக்கருத்து பற்றியே. மேலும் கல் தன்னை உண்டாரை கழிக்க வைப்பது, அதாவது மருக வைப்பது. அபிராமி எண்ணையும் மூன்று உலகத்திற்கு உள்ளேயும் புறத்தேயும் காலப்பழமையால் முதிர்ந்து தன்னை அண்டிய அன்பர்கள் உலகியலை மறந்து தன்னையே விரும்பி எப்போதும் மகிழ்ச்சியை நல்கும் இயல்புடமையில் முதிர்ந்த கல்லே என்று விளித்தார். கலிக்கும் கலியே என்பது மெய்யன்பர்களுக்கு களிப்பை தரும் கலியே என்பது கருத்து. கல்லை கண்டார் முதலில் கழித்து பின் உண்டல் இயல்பு. உலகப் பொருள்களின் அடியாக இறை அனுபவ உண்மைகளை கூற வேண்டுதலின் இவ்வாறு கூறுகின்றார். உறுப்புகளில் கண்கள் சிறந்தன, அவற்றினும் அவற்றின் உள்ளே வழங்கும் மணி சிறந்தன, ஆதலின் கண்மணியே என்றார்.
தன் உறுதிப்பாட்டை கூறுகின்றார். என்னுடைய உள்ளத்தில் உன்னுடைய வடிவமல்லாத எவ்வடிவத்தையும் கொள்ளேன், உன்னுடைய அன்பர் கூட்டத்தை பிரியேன், எப்போதும் அன்பர் கூட்டத்தோடு இருப்பேன், பிற சமயங்களை விருதை மீது அருள் செய்க என்பது அவருடைய கருத்து. எந்த ஒன்றையும் அடைதற்கு அதனை பற்றிய உறுதிப்பாடு இன்றியமையாதது. ஆதலின் இப்பாட்டிலே தன்னுடைய உள்ளத்து உறுதிப்பாட்டை ஆசிரியர் விளக்குகிறார். போன பாட்டிலே உள்ளத்தின் உறுதிப்பாட்டை விளக்கியவர் அன்னையின் அருள் நமக்கு புலனாயபடி நினைந்து அவ்வம்மையை பல்வேறு உலகப் பொருள்களாக அவ்வப்பொருள்களின் உண்மை இயல்புகளாக உருவகித்து வெளித்து தம்முடைய உறுதிப்பாட்டை கூறினார். அடுத்த பாட்டில் அம்மையின் இயல் நன்கு விளங்க பிற பொருள்களாகவும் அப்பொருள்களின் இயல்களாகவும் உருவகித்து வெளித்து மீண்டும் தம் உறுதிப்பாட்டையே கூறுகின்றார். மணியே, மணியின் ஒளியே, ஒளிரும் மணி படைந்த அணியே, அணியும் மணிக்கு அழகே, அணுகாதவர்க்கு பிணியே, பிணிக்கு மருந்தே, அமரர் பிற விருந்தே, பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே, மாணிக்க மணியாயும் அம்மணிக்கு அமைந்த ஒளியாயும் அம்மணி புதைந்து அழகுறச் செய்யப்பட்ட அணியாகவும் வழங்குபவர் அன்னை அதிராணி. மாணிக்கமணியின் தோற்றப்பொலிவும் கவர்ச்சியும் அம்மாணிக்கம் பதித்த அணிவகைகளின் அழகும் சிறப்பும் அம்மையின் உருவத்திற்கும் உருவப் பொலிவிற்கும் ஒருவாறு நிகழ்க்கும் ஆதலின் அவ்வாறு உருவகித்தார். உருவகம் என்பது ஓமையின் பிரிவொரு புலப்பாடு. அறியாமையால் என்னை அடையாதவர்க்கு அவரை வருத்தும் பிணியாக விளங்குபவள் அன்னை என்று கூறினார். உலகில் மக்கள் அடையும் பிணி, நோய் முதலியன மக்களின் அறியாமையின் சின்னங்கள். அறியாமைகளை போக்கி அறிவடையச் செய்யும் ஆசான்களாக அவை விளங்குகின்றன. துன்பங்களுக்கு இடையே உண்மை புலப்படுவது போல இன்பங்களுக்கு இடையில் உண்மை மறைந்து விடுகின்றது. துன்பங்களுக்கு இடையிலே உண்மை ஒளிவிட்டு தோன்றுகிறது. பிணியாக அன்னை உள்ளாள் என்றது பிணியாகவும் நின்று நலிந்து ஆட்கொள்ளும் இறை இயல்பை புலப்படுத்தியவாறு அருளும் பெரும் சூளையினால் ஆட்கொண்ட தெருளும் உணர்வில்லாத சிறியனேன் என்றார் என்று அப்பர் கூறியதாக சேக்கிழார் கூறும் இடத்தை இங்கே சிந்திக்க வேண்டும். குடலோடு துடைக்கி முடைக்கி இட ஆற்றேன் அடியேன் அதிகைக்கடில வீரத்தானத்துறை அம்மானே என்று அப்பர் சுவாமிகள் கூறியதையும் இங்கு சிந்திக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியால் இறைவனே பிணியாயும் பிணிக்கு மருந்தாயும் நின்ற தன்மையை உணரலாம். பிணிக்கு மருந்து என்பது பிணியை போக்குவதற்கு மருந்து என்ற கருத்தை உடையது. அடுத்து தன்னுடைய பாட்டிலே முன்னர் கூறிய பொருளை ஒட்டி பிறவிகளும் பிறவி பலன்களும் காரணகாரிய தொடர்ச்சியாய் கரையின்றி வரும் இயல்பன. ஆதலின் இன்மையில் அம்மையை வழிபட முன்னர் இயற்றிய நல்வினையை நினைந்தும் அவ்வாறு வழிபட்டதால் உயிர்கள் அடையும் பேறுகளுள் சிறந்ததாகிய பிறவிப்பிணி போக்கிவிட்ட தன்மையை நினைந்தும் உவந்தும் கொண்டாடுகின்றார். பெண்ணே தெரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன். முதல் மூவருக்கும் மண்ணே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏற்றுவனே. உலகத்தில் எல்லோராலும் இயற்றப்படும் தொழில்களெல்லாம் ஆக்கல், காத்தல், அழித்தல் என 3 தரப்படும். உயிரினங்கள் முழுமையுமே இம்முத்தொழில்களைத்தான் அன்றாடம் செய்து கொண்டிருக்கின்றன. உழவன் நெல்லை உருவாக்குகின்றான், தச்சன் உருளையை உருவாக்குகின்றான். ஆனால் இவற்றுக்கெல்லாம் மூலமான எல்லாவற்றையும் உளவாக்குதல் என்பது ஒன்று உண்டு. அதை செய்பவனே இறைவன் ஆவான். இங்கு இறைவன் இறைவி என்ற இருவகை ஆற்றலுக்கும் உள்ள ஒற்றுமை நயம் கருதி இறைவியாகிய அன்னை மீது ஏற்றிக் கூறினார். மூவருக்கும் அன்னை என்பது 3 தொழிலுக்கும் முதலே என்பது கருத்து. மூவர் என்பது 3 தொழிலின் சின்னங்கள். அம்முத்தொழிலுக்கும் மூலமாக உள்ளவள் இறைவியே என்பது கருத்து. மூலருக்கும் பிறவியை ஒளித்தற்கு உரிய அருமருந்தாக, அதாவது அமிழ்தமாக அபிராமி என்னும் பெயரோடு உள்ளவளே என்பது கருத்து. உன்னுடைய அடியவர்களை அணி அவர்கள் பின் நின்று முன்பிறவியில் செய்த நல்வினை பயனால்
இம்மையில் உன்னை வழிபடப் பெற்று பிறப்பெடுக்கப் பெற்றேன், இனி எனக்கு என்ன குறை உண்டு என்று கொண்டாடுகின்றார். பண்டைய நல்வினையால் அம்மையை வழிபட்டு பிறவிப்பிழையை போக்கிக் கொண்ட தன்மையை நினைந்து கொண்டாடியவர் இனி வரப்போகின்ற பாட்டிலே மெய்யடியார் எய்தும் பயனை சுட்டி, அத்தகைய உன்னுடைய திருவடிகளில் யான் சாத்திய என்னுடைய புன்மொழிகளால் ஆன பாமாலையை ஏறிட்டுக் கொண்ட தன்மை நகைப்புக்கு இடமானது என்று உலகத்தினர் குறைகளை தன் மீது ஏற்றிக்கொண்டு வியந்து பேசுகின்றார். ஏத்தும் அடியவர் ஈரேழ் உலகனையும் படைத்தும் காத்தும் அடித்தும் திரிபவராம் கமழ் பூங்கடம்பு சாத்தும் குழல் அணங்கே மனம் நாரும் நின் தாளினைக்கு என் நாத்தங்கு பொன்மொழி ஏறியவாறு நகை உடைத்தேன். மணம்களும் நல்ல மனம் கமழும் கடப்பமல்லை சூடும் கூந்தலை உடைய அபிராமியே, உன்னுடைய திருவடிகளை புகழ்ந்து பணியும் உண்மையான அடியவர்கள் எல்லா உலகங்களையும் படைத்தும் காத்தும் அடித்தலை செய்யும் ஒருவராகவும் சிறப்பு பெறுவார் என்றாலும் யான் அத்தகைய மையடியார்களுக்குள் ஒருவன் அல்லன். இருப்பினும் அம்மையே, தங்கள் திருவடிகளில் சாத்திய என்னுடைய நாவிலே தங்கும் புன்மொழியாலான பாமாலையையும் ஏற்றுக்கொண்ட தன்மை எனக்கே நகைவுடையதாக விளங்குகிறது. இங்கு ஆசிரியர் அம்மையை வழிபடும் மையடியார் ஏதும் பெரும் பயனை விளக்கி, அத்தகைய மையடியாருள் தானும் ஒருவன் நல்லேன் என்று உலக மக்கள் குறைகளையெல்லாம் தன் மீது ஏறிட்டுக் கொண்டு என் பாட்டையும் தாங்கள் ஏற்றுக்கொண்டது நகைவுடத்தாகின்றது என்று கூறுகின்றார். உண்மை அடியவரான மாணிக்க வாசகர் உலகினர் குறைகளை தன் மீது ஏற்றுக்கொண்டு இவ்வாறே பொய்மையே வெறுக்கி பொழுதினைச் சுருக்கும் புழுத்தலை புலையனேன் என்று தம்மைத்தானே சுட்டி தலை கொண்டதையும் நினைவு கொள்ள வேண்டும். பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கமும் கடந்து நின்ற நம்மாழ்வாரும் உலகவர்க்கு உள்ள குறைகளை தம்மையும் உளப்படுத்திக் கொண்டு பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்கு உடம்பும் என்கின்ற நீர்மை இனி யாம் உறாமை என்று பாடுவதையும் நாம் இங்கே நினைவு கொள்ள வேண்டும். இப்படி இப்பாட்டில் அம்மையின் மையடி சுட்டிக்காட்டி தன்னுடைய புன்மொழி பாடல்களையும் அம்மை ஏற்றுக்கொண்டது நகைப்பினை விளைக்கின்றது என்று கூறினார். இப்பாட்டில் அம்மையின் அருளால் தாம் அடைந்த பயன்களை கூறி அம்மையின் அளப்பரிய அருளை நினைந்து அடுத்த பாட்டிலே கொண்டாடப் போகின்றார். உடைத்தனை வஞ்சப் பிறவியை உள்ளம் உருகு அன்பு படைத்தனை பத்ம பதயுகம் சூடும் பணி எனக்கே அழைத்தனை நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அருட்புணலால் துடைத்தனை சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவனே. அம்மையினிடத்திலே உருகுகின்றார். அம்மையே, உம்முடைய தாமரை போலும் திருவடிகளையே வணங்கும் பணியை எனக்கு வரையறுத்துக் கொடுத்தருளினீர். இதன் பயனாக என்னுடைய உள்ளத்தில் உள்ள மும்மல மாசுகளை எல்லாம் உம் உள்ளத்தில் இயல்பாக ஒடுங்குகின்ற அருள் என்னும் புனலால் கழுவிட்டீர். இதன் காரணமாக மாசத்து என்னுடைய உள்ளத்தில் நெக்கு நெக்கு உருகும் அன்பைப்படுத்தி அருளினீர். இதன் காரணமாக என்னுடைய பிறவியை அறுத்து எறிந்தீர்.